அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பரை டீகோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கேள்வியும் நம்ம மெட்டீரியலில் படிச்சுருந்தா ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இதை நம்ம கிராஸ் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 16வது கேள்வி. ஓகே, சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த கிவன் ஃப்ரேசல் வேர்ப் இன் த கான்டெக்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசல் வேர்ப்லன்னு தான் கேள்வி இருக்குது. ஃப்ரேசல் வேர்புங்கிற தனி டாபிக் நம்ம சிலபஸ்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோட மெட்டீரியலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். ஃப்ரேசல் வேர்பு 10th வரைக்கும் 2-3 ஸ்டாண்டர்டில் இருக்குது. 11th 12th மேஜராக இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃப்ரேசல் வேர்பு 10th ஸ்டாண்டர்ட்னு நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன். இதை படிச்சிருந்தீங்கன்னா தெளிவாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஃப்ரேசல் வேர்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஓகேவா, அது எல்லாத்தையும் தெளிவாக நான் கொடுத்துருந்தேன். C2 என்ன, லுக் டவுன். ஓகே, இதில் எடுத்த உடனே இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள்லாம் ரன் அவுட் கொடுத்துருக்கேன்னா இதுதான். அப்போ தெளிவாக இந்த மெட்டீரியலை படிச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ரன் அவுட், ரன் அவுட். ஓகேவா? ஈஸியாக என்ன செஞ்சுருக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? த க்ரூ ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே வுட் கம்ப்ளீட் த எக்ஸ்பிரேஷன். மொத்தம் எக்ஸாம்பிளே அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மொத்தம் எக்ஸாம்பிளே நான் கொடுத்தது தான், ரேன் அவுட் தான் இருக்கு. ஓகேவா? The crew ran out of water and food before they would complete their expedition. மீனிங் பாருங்க. இந்த மீனிங்கையும் இந்த வேர்டுக்குரிய மீனிங்கை படிச்சிருந்தா போதும், நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். டு யூஸ் சம்திங் கம்ப்ளீட்லி, முழுமையா அதை பயன்படுத்தியாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன்சர் செக் பண்ணுவோம். இந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆனா இது ஈஸி நான் சொல்லிட மாட்டேன், ஏன்னா இது ட்ராப்லாம் உள்ள இருக்கு. டைம் கிவன் ஃபார் சம்திங் டு பி டன். எல்லாமே டைம் ரிலேட்டடான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அர்த்தம் மாறுது. டைம் given for something to be done. ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இது சரியான மீனிங்ல பொருந்ததா கிடையாது. இன்சஃபிஷியன்ட் டைம், நம்ம வாட்சத்துக்கும் இந்த இன்ஃபிஷியன்ட் டைமுக்கும் ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா, கிடையாது. ஓகேவா? அடுத்த ஃபினிஷ் பிஃபோர் த கிவன் டைம். ஃபினிஷ் பிஃபோர் த கிவன், கொடுக்குற டைமுக்கு முன்னாடி முடிக்கிறத நாங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா, கிடையாது. எக்ஸீட் த அலாட்டட் டைம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் முழுமையா அந்த டைமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத உணர்த்துது நமக்கு. ஓகேங்களா? டைரக்டா அவங்க அதே மீனிங்கை கொண்டாந்து கொடுக்கல, இங்க கொடுத்துருக்க மீனிங் எல்லாம் கொடுக்கல. ஆனா அப்படி கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. டு யூஸ் சம்திங் கம்ப்ளீட்லி அவன் கொடுக்கல. பட் அதே சேம் அர்த்தத்துல வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். எக்ஸீட் த அலாட்டட் டைம். எக்ஸீட்னா இப்போ முழு டைமும் என்ன ஆயிடுச்சு, கடந்தாச்சு. அதுதான் இங்க சொல்றாங்க, எக்ஸீட் த அலாட்டட் டைம். எல்லாமே டைமுக்கு ரிலேட்டடான வேர்டு தான். பட் ஆனால் ஏன் எக்ஸீட் அலாட்டட் டைம் இருக்கு அப்படின்னா, ஸோ அது மட்டும்தான் என்ன, நம்மளோட ரன் அவுட்டோட மீனிங்கோட என்ன செய்யுது, ரிலவெண்ட்டாக இருக்குது. டு யூஸ் சம்திங் கம்ப்ளீட்லியோட ரிலவெண்ட்டான மீனிங். அப்போ இந்த மெட்டீரியல் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், ஈஸியாக இல்லை, கொஞ்சம் மூளைக்கு வேலை தான் இருக்குது. என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சாவது என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து இந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி என்ன செய்யறது, சேனல் வைஸாக நான் போட்டு கொடுத்துட்டு, ஃப்ரேசல் வேர்ப்னா இதான், இந்த சேனலில் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ள தான் கேட்க முடியும். எங்கேயாவது நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகிறது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும், 16th கொஸ்டின். சரியா? ஓகே, நம்ம மெட்டீரியலில் பார்த்துருந்தா 90% இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.